இருந்திருந்தால் 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே இருக்கும் உழவர் சந்தையில் அந்த எல்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த மாடு அதுக்கு பக்கத்தில் நமக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. எங்களுடைய சங்க நிர்வாக தலைவர் பாச ராஜேந்திரன் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியின் அடையாளமாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்களின் பரிந்துரை செய்து நமக்கான இடத்தை அந்த உழவர் சந்தையில் ஒதுக்கி மாநகராட்சியில் உள்ள அனைத்து கவுன்சிலர்களும் 1 மாதத்திற்குள் அனைவரும் கையெழுத்திட்டு சிறப்பாக நமக்காக இடம் ஒதுக்கி அந்த ஆர்டரை பாஸ் செஞ்சாங்க. தென் மாவட்டத்தில் உள்ள தலைவர்களையும் திருச்சி தமிழகத்தில் வாழக்கூடிய தேவேந்திர ஒட்டுமொத்த தலைவர்களையும் அழைத்து சிறப்பாக அதை திறக்க வேண்டும். முதலாக திருச்சி மாவட்டத்திலே தேவேந்திர குல சிலை திறப்பதற்காக நம்ம அந்த பேரை எடுக்க வேண்டும் என்று ரொம்ப சிரமப்பட்டு அந்த இறந்து போன எங்கள் தலைவர் பாசராஜன் அதை செயல்படுத்தினார். அந்த சிலை 90% முடிஞ்சிருச்சு. அதுக்கு உண்டான ரெக்கார்டு எல்லாமே அண்ணன்ட்ட முத்துவல்கிட்ட கொடுத்துருக்கோம். அது ஏன் நிறுத்தப்பட்டது? இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அந்த சிலை ஏன் நிறுத்தப்பட்டதுன்னா இன துரோகிகள். நீங்க சொன்னீங்க இல்லையா, அவர் அண்ணன் சொன்னார், வெளியில் இருக்கக்கூடிய ஜாதி துரோகிகளை அவன் வெட்டுறான் நம்ம வெட்டுறோம் தெரிஞ்சு போயிருது, அவன் தாண்டா வெட்டணும்னு. உள்ளுக்குள்ளே இருக்கான அந்த துரோகிகள் என்ன பண்ணுவீங்க? நம்ம விவசாயம் பண்றதுக்கு அறுவடை பண்ணணும்னா களை எடுக்கணும், அப்பதான் வரும். இப்ப நம்ம ஜாதிக்குள்ள இருக்கான அவன் என்ன பண்றது? இன துரோகி திருச்சியில இருக்கான், அந்த 3 இன துரோகி இருக்கான். அந்த அதாவது இவனை மாதிரி ஒரு துரோகி நான் பார்த்தது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சமூக ரீதியானதுக்கு மறைமுகமா பண்ணுவேன். ஆனா இப்போ ஒரு 5 வருஷமா நேரம் இறங்குறப்பதான் தெரியுது, நான் எனக்கு பயமா இருக்கு, இப்படியெல்லாம் துரோகி இருக்கானுங்களா? அப்ப நம்ம ஆளுங்க ஏன் ஒரு ஹோட்டல்ல உட்கார்றப்ப சாவுறான், வெளியில ஹோட்டு வரப்ப எப்படி வெட்டு வாங்குறாங்கிறது தெரியுது. இதுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம சமூகம் 90% அந்த முடிஞ்சு அந்த பணிகள் முடிந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலவர பூமி ஆகும். அந்த இடத்துல மாற்று சமூகத்தர் யாரும் கிடையாது. நம்ம இஸ்லாமியர் தோழர்கள் பேசினாரு, அவங்க இருக்க இடம் அது. அந்த இடத்துல ஆறு ஓடுது, ஆத்தங்கரையில நம்ம கொடுக்குறாங்க. இந்த சிலை வைத்தால் இங்க கலவரம் வரும் என்று நம்மளுடைய மிகப்பெரிய இன துரோகி, பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா இனத்துக்காக தன் குடும்பத்தை இழந்து தன்னையும் இழந்த பசுபதி பாண்டியார் இனத்தில் வந்த துரோகி திருச்சியில் அவர் பேரை சொல்ல கூட லாக்கி மானங்கட்ட துரோகி. ஏன்னா நம்ம இப்ப எல்லாரும் இந்த இதுக்கு போராடணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் வந்தாலும் கூட அட்ரஸ் தெரியாதவனுக்கெல்லாம் சிலை இருக்கு. இப்ப திரும்பி பார்த்தாங்க ஒரு சிலை இருக்கும் பக்கத்துல, சிவாஜி சிலை. அது என்ன கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி யாருக்கும் ஊரை சுத்தி ஆளுமையா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சிலைக்கு நம்ம போராட வேண்டியது அசிங்கமா இருக்கு. ஏன்னா வந்த சிலையை நம்ம இன்னொருத்தரைக்கு போராடி நிறுத்தலாம், வேற மாட்டு சேதை நிறுத்தல, நம்ம இன்னொருத்தரைக்கு நம்ம சிலையை நிப்பாட்டுறான். எதுக்காக தெரியுமா? கல்வெட்டில் அவன் பெயர் வரவில்லையா, நீங்க வச்சுக்கிங்கன்னா என் பேர் வராது அப்படின்ட்டு அவனுக்கெல்லாம் நிம்மதியா தூங்குறான். இன போராளிகள், கள போராளிகள். இப்ப அண்ணன் சொன்னார், எல்லாத்து பேரும் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நம்ம கலை எடுக்கணும். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சொல்றேன்னு. முதல்ல நம்ம சமூகத்தில் இல்ல துரோகிகளை களை எடுக்கணும். அப்பதான் வெள்ளாமை எப்படி வருதோ அது மாதிரி ஜாதி வளர்ந்து வரும். மாற்று ஜாதிக்காரனுக்கு நம்மளை கண்டா பயப்படுறோம், பயப்படலாம் கிடையாது. நம்ம ஜாதிக்கு பயப்படாம எவனுமே கிடையாது. திருச்சியுடைய ஆளுமையே தேவேந்திரன் தான். நஞ்ச தட்டி மாலை தட்டி சொல்லுவேன், நான் திருச்சிக்காரன். திருச்சியோட ஆளுமையே தேவேந்திரன் தான்.
நாங்கெல்லாம் நெஞ்ச நிமித்தி தேவேந்திரன் தான் சொல்லுவேன். எங்க ஆதே தேவேந்திரன் கொடியும் தான் போட்டிருப்பேன். மற்ற ஊர் மாதிரி ஜாதி சொல்ல கூச்ச மாட்டோம். ஏன்னா திருச்சியில் தேவேந்திரன் சிலை, அதாவது தேவேந்திர மக்கள் அடையாளமான இமானுவேல் சேகர் சிலை செய்து அந்த சிலையை இன்னும் வைத்திருக்கிறோம். சிலையை செய்து மண் சிலையை செய்து சிலையை இப்போ எடுத்து வச்சிருக்கோம். கொட்டப்பட்டில் நம்ம தேவேந்திரகுல கிராமத்தில் இருக்கு அந்த சிலை. 3 வருஷம் ஆச்சு அந்த சிலை செஞ்சு. அது அண்ணன் முத்தையில் என்ன சொன்னார், நீங்கள் வந்து சிலையை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு டிபார்ட்மெண்ட் கலெக்டர் எல்லாமே ஆர்டர் கொடுத்து, ஏன்னா அவர் மாண்புமிகு அமைச்சர்கள் ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணார். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்த தடவை போனோம். அவர் கேட்டார், எந்த சங்கம் அப்படின்னு கேட்டார். ஒரு சிலையை உருவாக்கி இங்கே சிலையை அமைங்கன்னு சொன்னவர்கிட்ட அவர் எங்கள் தலைவர் இறந்தோடனே திருப்பி அந்த சிலைக்கு மூவ் பண்ண போனோன்னே அவர் கேட்ட முதல் வார்த்தை எந்த சங்கம் அப்படின்னாரு. அப்பயே செத்து போயிட்டோம். ஏன்னா நம்ம ஆளுங்க அப்படி இருக்கான். உங்க ஆளுங்க அப்போ என்ன சொல்றாரு, நான் என்னப்பா பண்றது, உங்களுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணல, அங்க மனு கொடுத்தது யாரு அப்படிங்கிற ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க சங்கத்தின் தமிழக தேவேந்திர சங்கத்தின் சார்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இந்நேரம் சிலை வச்சிருந்த தமிழ்நாட்டில் முதல் சிலை நம்ம இது வச்சிருக்க எல்லா ஆர்டர் காப்பிலேருந்து அண்ணன்ட்ட இருக்கு. ஆனால் நம்ம திருச்சியில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னன்னா அவனுக்கும் போஸ்ட் அடித்து அவனுக்கும் பத்திரிக்கை வச்சு அவனும் மேடையில் ஏறி இனத்துறைக்கு இந்த பச்சைக்கு என்ன அர்த்தம் சிவப்புக்கு என்ன அர்த்தம் தெரியாது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து. அதனால தமிழக தேவேந்திர நல சங்கத்தின் சார்பாக இந்த எழுச்சி இயக்கத்திற்கு என்னைக்கும் இந்த சிலை போராட்டத்துக்கு கலந்து கொள்வோம். கலந்து கொண்டு சிலை வைப்பதற்கு வெற்றி மாலை சூடும் என்று கூறிக்கொண்டு களப்போராளிகள் உண்மை போராளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி முதலில் இந்த தமிழக தேவேந்திர குல நல சங்கம் நிற்கும் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.